நீங்க படிச்சு நிறைய சாப்டர்ஸ் இல்லாம போயிடுச்சாங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் குட் இல்லையா? கஷ்டப்பட்டு படிச்சீங்களா? கஷ்டப்பட்டு படிச்சது காணாம போக எங்கேயாவது யூஸ் பண்ணுங்க. சரி. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா aerobic respiration. So what is aerobic respiration? Respiration in the presence of oxygen. So we can say it as complete oxidation of it is the complete oxidation of organic substances in the presence of oxygen, releasing carbon dioxide, water and energy. So where does it take place? எங்க நடக்குது நமக்கு? மைட்டோகாண்ட்ரியால. So மைட்டோகாண்ட்ரியால டிஃபரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு. So டிஃபரெண்ட் பார்ட்ஸ்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்க போகுது. For this the pyruvate, அதாவது final product of glycolysis is transported from glycolysis எங்க நடந்தது நமக்கு? cytoplasm. So அங்க இருந்து எங்க மூவ் ஆகுது? It is moving to mitochondria. So என்னென்ன ஈவென்ட்ஸ் இந்த aerobic respiration ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னா complete oxidation of pyruvate. So glycolysis இருந்து கிடைக்கக்கூடிய pyruvic acid we are oxidizing it completely. So இத oxidize பண்ணும்போது what are all taking place அப்படின்னு சொன்னா hydrogen atoms remove ஆகுது. So again decarboxylation process நடக்குது. So evolving carbon dioxide. So இந்த process எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா it takes place in the matrix of mitochondria. What is matrix? Matrix னா எங்க? Inside. Next, passing on of electrons removed as part of H atoms to molecular oxygen with simultaneous synthesis of ATP. So இந்த ATP passing of electrons அப்படிங்கிறது வந்து என்ன ப்ராசஸ் மென்ஷன் பண்றாங்க? ETS. அதான் சொன்னீங்க. So ETS. So ETS எங்க நடக்குது? Inner membrane of mitochondria. So mitochondriaல அந்த matrix of mitochondriaங்கிறது என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா it is Krebs cycle. அந்த 3 கார்பன் மாலிக்யூல் வெளியில வருது அப்படின்னு சொன்னா ரெண்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடந்த பிறகு Krebs சைக்கிள் நடக்குது. Krebs சைக்கிள் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்குது? ETS. ETS ஓட பர்பஸ் என்ன? ETS ஓட பர்பஸ் என்ன? பர்பஸ். So first நம்ம ரெஸ்பிரேஷனோட ஈக்குவேஷன் அல்லது அது பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆயிருதா? ஆகல. சோ என்ன ஆகுது? எனர்ஜி என்னவா இருக்கு? ATP-ஆ இருக்கு. அதர் மாலிகூல்ஸ் சொல்லும்போது வேற என்ன மாலிகூல்ஸ் எல்லாம் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது? NAD, FAD கூட சொல்லலாம். FADன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்க்க போறோம். சரி. சோ எனர்ஜி வந்து டைரக்டா யூட்டிலைஸ் ஆகல, பட் இட் இஸ் கெட்டிங் ஸ்டோர்ட் as எனர்ஜி மாலிகூல்ஸ். எப்போ ரெக்வயர்மெண்ட் இருக்கோ அப்போ they are breaking down and utilized அப்படி சொல்லிருக்கோம் இல்லையா? சோ அந்த பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ் அந்த ஹையர் எனர்ஜி மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா NAD, FAD, அத வந்து பிரேக்கிங் டவுன் இன்டு ATP. ATPங்கிறது வந்து யூசபிள் கரன்சி மாதிரி. கரன்சி சொல்றோம், எனர்ஜி கரன்சி சொல்றோம். சோ அப்ப அது வந்து சில்லற மாதிரி. பெரிய பெரிய நோட்ஸ் சில்லறையா மாற்ற ப்ராசஸ் என்னதுங்க? ETS. ஓகேவா? சோ அந்த ப்ராசஸ் எங்க நடக்கு? இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. சோ இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இந்த ரியாக்ஷன் வந்து லிங்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ why it is called link reaction? It links pyruvic acid சைட்டோபிளாசம்ல இருந்து வருது. அது எங்க என்னவா கன்வெர்ட் ஆகுதுங்க? pyruvic acid. It's a decarboxylation process. Decarboxylation என்னது? Removal of carbon dioxide. So அப்போ pyruvic acid அப்படிங்கிறது எத்தனை கார்பன் காம்பவுண்ட்? 3 கார்பன் காம்பவுண்ட். அதுல ஒரு கார்பன் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ப்ராடக்ட் நமக்கு என்ன எத்தனை கார்பன்ல கிடைக்கும்? 2 கார்பன். அந்த 2 கார்பன் காம்பவுண்ட் தான் என்னதுங்க? அசிட்டைல் CoA. சோ அந்த CoA அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a coenzyme. NAD அப்படிங்கிறது வந்து அது ஒரு கோஎன்சைம்ஸ் தான். சோ pyruvic dehydrogenase அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஹெல்ப்னால இட் இஸ்
removing one carbon molecule. ஓகேவா? So acetyl CoA plus carbon dioxide plus NAD. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? கிளைகோலிசிஸ்க்கு அப்புறம் நடக்கிற ப்ராசஸ்ல இதுல ஃபர்ஸ்ட் கார்பன் ரிமூவ் ஆகுது இல்லையா? ஃபர்ஸ்ட் கார்பன் ரிமூவ் ஆகுது. மொத்தம் எத்தனை கார்பன் ரிமூவ் ஆகும் நம்ம பார்த்தோம்? எத்தனை கார்பன் ரிமூவ் ஆகும்? எத்தனை கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ் ரிமூவ் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம் இல்லையா? crucial events அப்படின்ட்டு ஒரு பைருவிக் ஆசிட் உள்ள ஐ மீன் சைட்டோபிளாசத்துல இருந்து வரும்போது வருது இல்லையா? அதுக்கப்புறத்துல இருந்து எத்தனை கார்பன் வந்து ரிலீஸ் ஆகுது கிரெப்ஸ் சைக்கிள்? சும்மா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா 3 கார்பன் உள்ள என்டர் ஆகுதா பைருவிக் ஆசிட் மூலியமா? அதுல இருந்து அந்த ப்ராசஸ்ல இருந்து கிரெப்ஸ் சைக்கிள் வெளியில வர வரைக்கும் 3 கார்பனும் வெளியில போயிடும். 3 கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ் வெளியில வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் இங்க ரிலீஸ் ஆச்சு. மீதி 2 கார்பன் என்ன ஆகும்? ஓகே, சோ இந்த அசிட்டைல் CoA இந்த ரியாக்ஷன் பேர் வந்து என்னன்னா லிங்க் ரியாக்ஷன். சரிங்களா? இந்த ரியாக்ஷன் நடந்த பிறகு இட் என்டர்ஸ் கிரெப்ஸ் சைக்கிள். சோ கிரெப்ஸ் சைக்கிள் அல்லது TCA சைக்கிள் அல்லது சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். Why it is called Krebs cycle? Because Krebs கண்டுபிடிச்சாரு. Why it is called tricarboxylic acid cycle? 3 carboxylic groups இருக்கு, அதனால tricarboxylic acid cycle. Citric acid cycle the first product formed is citric acid. அதனால citric acid cycle. சரி, சோ இப்போ இந்த சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பைருவிக் ஆசிட் இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு அசிட்டைல் கோஎன்சைம். அப்புறம் கோஎன்சைம் வந்து வெளியில போயிடுது. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் அக்செப்டார் யாரு? இந்த அசிட்டைல் கோயாவுடைய ஃபர்ஸ்ட் அக்செப்டார் யாரு? என்னமா? சிட்ரிக் ஆசிட் தான். எடுத்துருங்க. சிட்ரிக் ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் அக்செப்டார் யாரு? ஏழு அந்த இருக்கு அசிட்டைல் CoA. இங்க சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் ஏதோ ஜாயின் ஆயிருக்கு ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட். ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் இது ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னா ஒரு சப்ஸ்ட்ரேட் 2 சப்ஸ்ட்ரேட் ரியாக்ட் ஆகணும் இல்லையா? சோ அது 2 கார்பன் மாலிக்யூல். இது வந்து ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் எத்தனை கார்பன் நம்மளுக்கு? 4 கார்பன், which gives 6 carbon what? Citric acid. சரிங்களா? citric acid ஃபார்ம் ஆயிடுச்சு. So now citric acidல இருந்து என்னவா அது கன்வெர்ட் ஆகுது? ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட். ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட். சோ அந்த ஸ்டெப்ல முன்னாடி 2 ஸ்டெப்ஸ் வரலாம். சிட்ரிக் ஆசிட் வந்து 6 அக்கோனிட்டிக் ஆசிட், ஐசோசிட்ரிக் ஆசிட், இப்படி ஐசோமர்ஸ் தான் மாறும். So it is not very important. But citric acid வந்து alpha keta glutaric acid மாறும்போது it loses 1 carbon. சரிங்களா? ஒரு கார்பன் ரிலீஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற என்சைம் என்னன்னா ஒரு டீஹைட்ரோஜினேஸ் என்சைம். இவா சிட்ரிக் ஆசிட் alpha keta glutaric dehydrogenase அப்படின்ற ஒரு என்சைம் ஆக்ட் ஆகுது. சோ டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் ஆக்ட் ஆகும்போது we always know that is removal of hydrogen, yeah, or the addition of hydrogen. So NAD is getting converted to NADH2. Okay. So next, alpha keta glutaric acid is converting into succinic acid. Succinic acid, it is a 4 carbon compound. So 4 carbon compound, there also one carbon is getting released. So அங்கேயும் ஒரு carbon dioxide molecule release ஆகுது. Okay. அடுத்தது அங்கேயும் என்ன என்சைம் ஆக்ட் ஆகுது? டீஹைட்ரோஜனேஸ் என்சைம். So there is production of NADH2. சக்சனிக் ஆசிட். இந்த சக்சனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுற ஸ்டேஜ்ல நீங்க இதுல பாத்தீங்கன்னா